காலை வணக்கங்கள். எல்லாருக்கும் 78வது சுதந்திர தின இனிமையான வாழ்த்துக்கள். காலையில் இந்த தாய் தமிழ் பள்ளிக்கு வரதில் ஒரு சந்தோஷம் என்னன்னா, நாங்களாம் தமிழ் வளரணும், தமிழ் உலகெங்கும் வர வேண்டும், தமிழ் மொழியின் பெருமை உலகெங்கும் கேட்க வேண்டும், திருக்குறள் உலகெங்கும் வர வேண்டும், திருவள்ளுவர் பெருமை உலகெங்கும் வர வேண்டும் என்று விரும்புவர்கள். இன்னும் கூட சொன்னால் 8ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் கல்வி வச்சுட்டோம்னா கொஞ்சம் தமிழ் தாய்மொழி கல்விங்கிறது தாய்ப்பால் மாதிரி. அதுக்கப்புறம் எல்லா கல்வி என்ன மொழியில் நீங்கள் படித்தாலும் படிக்க முடியும். நாங்கள்லாம் தாய்மொழியில் வந்தவங்க தான், பெரும்பெரிய அறிஞர்கள்லாம் தாய்மொழியில் வந்தவங்க தான். அதனால் தாய் தமிழ் பள்ளியில் படிக்கின்ற குழந்தைகளை வாழ்த்துகிறேன். அதை விட இந்த ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம், அதாவது உள்ளன்போடு, இது 2வது முறை நான் வர்றேன், உள்ளன்போடு மிகுந்த ஈடுபாடோடு பணிபுரிகிறார்கள். அவர்கள் ஏதாவது சம்பளத்துக்காகவோ அல்லது வேலைக்காகவோ பணிபுரிவதில்லை. இந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தை கொடுக்க வேண்டும் என்ற முனைப்போடு இங்கே பணிபுரிகிற அவர்களுக்கு, இந்த ஆசிரியர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாதிரி தமிழ் பள்ளியினுடைய ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதற்கு மகிழ்ச்சி அடைகின்றேன். ஐயா 9:10 9:30 முடிச்சார். எல்லாம் பசியில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதிக நேரம் எடுத்து இப்பெல்லாம் யாரும் இந்த மாதிரி இலக்கியம் சம்பந்தமான பேச்சுக்களை கேட்கறதுக்கு ரொம்ப அரிதாக இருக்கு. இருந்தாலும் பேசித்தாரணும், கேட்டுத்தாரணும் அப்படிங்கிற மாதிரி. சார், ஒழுக்கம்னா என்னன்னு ஐயா கேட்டாங்க. ஆமா, ஒழுக்கம்னா என்ன பெரிய விஷயம் தான். எல்லாம் படிக்கிறோம். ஒழுக்கம் உடைமை 14வது அதிகாரம். ஒழுகு பிளஸ் ஒழுக்கம். என்ன ஒழுக்கம்னா நன்மையை கடைபிடித்தல் ஒழுக்கம். ரொம்ப சிம்பிள். நன்மையை கடைபிடித்தல் ஒழுக்கம். சார், ஒழுக்கத்தால் தான் உயர்வு அப்படிங்கிறார் வள்ளுவர் பாட்டில். ஒழுக்கம் இல்லையே உயர்வில்லை, நன்றிக்கு வித்தாலும் நல்லொழுக்கம் என்றும் தீய ஒழுக்கம் மிகப்பெரிய தரும். ஐயா பாடுவாங்க ஒரு பாட்டு, அருமையான பாட்டு. பரிந்து ஓங்கி காக்க ஒழுக்கம், தெரிந்து ஓங்கி தேகணும் அத்தே துணை. உங்க வாழ்க்கை பூரா உங்களுக்கு ஏதாவது துணையா இருக்குமான்னு பாருங்க. இந்த ஒழுக்கம் மட்டும்தான் துணையா இருக்கும். ஏப்பா, பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்கா வருவியான்னு கேட்கறாங்க, நல்லா படிக்காங்க அடுத்ததான் கேட்கறாங்க. ஒழுக்கத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம். 2000 வருஷமா தமிழர்கள் கொடுத்த முக்கியத்துவம் 2 விஷயம். ஒன்று அறம், இன்னொன்று ஒழுக்கம். அதனால வள்ளுவர் 4வது அதிகாரம் அறம் சொல்றாரு. அதுக்கப்புறம் 8வது அதிகாரம் அன்பு, அன்புடைமை. மனித வாழ்க்கைக்கு மிக முக்கியமான 3 எடுத்தோடனே 3 வந்துருது. அப்புறம் தான் திருக்குறள் மேல மேல போகுது. அப்போ 4வது அதிகாரம் அறம், 8வது அதிகாரம் அன்புடைமை, 14வது அதிகாரம் ஒழுக்கம் உடைமை. சார், அது என்ன சார் ஒழுக்கம் சொல்லித்தாரு போறீங்க திருக்குறள்? அது என்ன ஒழுக்கம் உடைமை? நீங்க பிறக்கும் போதே ஒழுக்க உணவு ஒழுக்கத்தோடு தான் பிறக்கிறீங்க. நீங்க ஒழுக்கத்தினுடைய குழந்தை. ஒழுக்கம் அங்க இந்த இயற்கை பூரா ஒழுங்கா இருக்கு. சூரியன் காலையில மேற்க ஒதுக்குமா, இல்ல வேற மாதிரி ஏதாவது ஒதுக்குமா? எல்லாம் அதனுடைய வேலையை ஒழுங்கா செஞ்சுட்டு இருக்கு. அப்போ அந்த ஒழுக்கத்து இயற்கையே ஒழுங்கிப்பாற்பட்டது. ஒழுக்கத்தின் போல தான் உயர்வுன்னா, இந்த குழந்தைகளுக்குலாம் நம்ம பிறக்கும் போதே ஒழுக்கத்தோடு தான் பிறக்கிறோம். இது நம்ம கிட்ட 10 உடைமை இருக்கு. 10 உடைமையோட தான் நம்ம பிறக்கிறோம். ஆனா நம்ம ஏன் அதெல்லாம் வெளிப்படுத்தலைன்னா அறியாது, வேற ஒண்ணுமே இல்லை. நம்மளுடைய இருக்கிற ஒழுக்கம் பாருங்க. அன்புடைமை ஃபர்ஸ்ட், அருளுடைமை 3வது, ஆழ்வினை உடைமை, அறிவுடைமை, அடக்க உடைமை, ஒழுக்க உடைமை, பண்புடைமை, நானுடைமை, துறையுடைமை, ஊக்கமுடைமை. இந்த 10 உடைமைகளை வள்ளுவர் சொல்றாரு. திருக்குறளையே உடைமைன்னு சொன்னா இந்த 10 தான். இந்த 10ம் மனிதர்களுக்கே உரியது, புலி செய்கிறதுலாம் இல்லை. இந்த 10 உடைமைகள் ரொம்ப சிறப்பு. 3 அது இப்ப நான் சொல்றது மூலமா பெரியவங்களுக்கு தான். குழந்தைகளுக்காக இந்த பேச்சுக்கள் எதுவுமே இல்லை, எல்லாருமே கொடுக்காதான். ஏன்னா அவங்க இந்த லெவலுக்கு போக முடியாது. ஆனா மனப்பாடம் பண்ணாங்கன்னா நாளாக பொருள் விளைவிடும். அப்போ ரொம்ப டாப் மோஸ்ட் விஷயத்தை வள்ளுவர் சொல்ல வருது அறம். அறம் இல்லைன்னா நீங்க வாழ்றது வேஸ்ட். அறம் இல்லாம வாழ்றது செத்த பணம் கிடையாது. ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தார்கள் வைக்கப்படும். எல்லாம் பணம். அறம் இல்லைன்னா பணம். அறம் இருந்தாதான் மனிதன். அடுத்தது அன்பு. உலகத்தில் இருக்கிற
எல்லா பெரியவர்களும் அன்பதான் சொல்றாங்க. மூணாவது ஒழுக்கம். சார், இந்த அறம் வேணும், அன்பு வேணும். இதை செயல்படுத்துறதுக்கு ஒழுக்கம் வேணும். ஒழுக்கம் இல்லாம அன்பு, ஒழுக்கம் இல்லாத கல்வி, ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை, ஒழுக்கம் இல்லாத எச்சையும் பயன்படாது. கல்வி இருக்கு, ஒழுக்கம் இல்லை, என்ன பிரயோஜனம் சார்? படிச்ச முட்டாள தப்பு பண்ணா என்ன சொல்றான்? படிச்ச முட்டாளுங்க. இந்த ஒழுக்கம் எதுக்கெல்லாம் அடிப்படையா இருக்கு பாருங்க. அறத்திற்கும் ஒழுக்கம் தான் அடிப்படை, அன்பிற்கும் ஒழுக்கம் தான் அடிப்படை. அறம் மிகவும் அடிப்படையான விஷயம் என்றால் அறம் ஒழுக்கத்திற்கு அடிப்படை. நல்லா கவனிங்க, அறம் ஒழுக்கத்திற்கு அடிப்படை, ஒழுக்கம் பண்பிற்கு அடிப்படை. ஒழுக்கம் எங்க போய் முடியும்? உயர்ந்த பண்புகளை கொண்டே உங்களை விடும். ஒழுக்கம் இல்லையா? ஒழுங்கா குடும்பம் நடத்துவியா? ஒரு மாப்பிளை பார்க்க போறோம், பையன் ஒழுங்கான பையனாப்பா, இப்ப சொத்தெல்லாம் கேட்கற, அதெல்லாம் வேற. ஆனா ஒரு அடிப்படையான என்ன கேள்வி? பையன் ஒழுங்கமா இருப்பானப்பா, எல்லாம் ஒழுங்கமா குடும்பம் நடத்துவாங்க. ஒண்ணு கேட்பா, முதல்ல அதை கேட்டுவாங்க. ஏதோ தண்ணி கிண்ணி போடாம, சீரட்லாம் குடிக்காம. பையன் பெண்கள் கணவனிடம் எதிர்பார்ப்பது உடனே ஒண்ணுதான், அன்பு, ஒழுக்கம். ஒழுக்கம் இல்லாத கணவனை யாரும் விருப்பம் இல்லை. கல்யாணம் கேட்டு குறைஞ்சு போகுதுன்னு ஆக்கி போடுறாங்க, அது வேற. ஆனா ஒழுக்கம் இல்லாத கணவனை மனசால யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆனா ஒழுக்கமா இருந்தீங்கன்னா வீட்டுல நமக்கு மரியாதை, ஒழுக்கத்தினால வர்றது மரியாதை இருக்கு, புகழ் இருக்கும். எங்க போனாலும் மதிப்பு, மரியாதை, புகழ் ஒழுக்கத்தால் மட்டும்தான் வரும். ஒழுக்கம் இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க. நீங்க வாழ்ற வாழ்க்கை இசைவிட வாழ்வதே வாழ்வா பாரு, வசைவிட வாழ்தல் வாழுது. சார் உங்க வீதியில ரொம்ப நல்ல மனுஷன் சார், ரொம்ப அருமையான மனுஷன், அதேவா அப்படின்னு பாராட்டுற வாழ்க்கை தான் ஒழுக்கத்தினால வர்ற வாழ்க்கை. இன்னும் ஒண்ணு, ஒழுக்கம் பிறப்பால வருது, ஒழுக்கம் உடமை. ஒழுக்கம் என்பது இயல்பாகவே நமக்கு இருக்கு. சார் இது எப்படி டெவலப் பண்ணிக்கிறது? ரெண்டு விஷயம். வீட்டுல எல்லாருமே பெரியவங்க தான். இந்த ஸ்பீச்சை 10 நிமிஷம் ஸ்பீச்